ரேசிசம் அமெரிக்கால ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. அதுக்காக பிளாக் லீடர்ஸ் நிறைய பேர் போராடி அந்த ரேசிசத்தை முழுசா குறைக்க முடியலனாலும் ஓரளவுக்கு குறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ மறுபடியும் அமெரிக்கால அந்த பிளாக் லீடர்ஸ் எல்லாம் போராடி பெற்ற கொஞ்சம் ஃப்ரீடத்தையும் பறிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றதை டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஓசார்க் அர்கன்சாஸ் என்ற ஒரு பிளேஸ்ல குரூப் ஆஃப் ஒயிட் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நோ பிளாக், நோ ஜூஸ், நோ கேஸ் அப்படின்ற ஒரு பாலிசியோட ஒரு சொசைட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த சொசைட்டிக்கு இவங்க ரிட்டர்ன் டு த லேண்ட் பேர் வச்சு ஒயிட்ஸ் மட்டும் தான் அதில் வாழணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அவங்க வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பழங்காலத்துல ரொம்பவே தவறா எதிர்க்கக்கூடிய இன பாரபட்சத்தை இப்ப இருக்க ஜெனரேஷனான ஜென்ஸையும் மில்லேனியல்ஸும் சேர்ந்து அவங்க பில்ட் பண்ற அந்த சொசைட்டிக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இதையொட்டி இந்த சொசைட்டி, அதாவது ரிட்டர்ன் டு த லேண்ட் சொசைட்டியோட லீடர் எரிக் கார்வெல் என்ன சொல்றாருன்னா, எங்க நெய்பர்ஸ் யாரா இருக்கணும்னு டிசைட் பண்ற இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏன்னு கேட்டதுக்கு, எங்க கல்ச்சரை பிரிசர்வ் பண்றதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம்னு சொல்லியிருக்காரு. உங்க கல்ச்சர் என்னன்னு கேக்குறப்போ, white American culture. அமெரிக்கன் ஒயிட் கல்ச்சர் தான் எங்க கல்ச்சர்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த காலத்துல ரொம்பவே தவறா இருந்த செக்ரிகேஷன் மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க, இது தவறு இல்லையான்னு அவர்கிட்ட கேட்கிறப்போ, இது ஒரு ஃப்ரீ அசோசியேஷன், நாங்க யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணல, ஆனா எங்க வீட்டு பக்கத்துல யார் இருக்கணும், எங்க வீட்டுக்குள்ள யார் வரணும்ன்றத நாங்க தான் டிசைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அந்த ரிட்டர்ன் டு த லேண்ட் சொசைட்டில 40 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்கால 100 பேர் கிட்ட அந்த சொசைட்டில சேரணும்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இவங்க இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில பாத்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கணும், மேல் வந்து பிசிக்கல் லேபர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் பாக்குறப்போ அங்க ரேசியல் டிஸ்கிரிமினேஷனும் அடக்குமுறையும் ரொம்பவே அப்பட்டமா தெரியுது. இது வரைக்கும் உங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அர்கன்சாஸ் அட்டார்னி ரிவ்யூ பண்றதா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ஸ்டார்டிங்ல எல்லாமே இப்படி தான் ஆரம்பிக்கும். எங்க பக்கத்துல இருக்கவங்கள மட்டும் நாங்க பாத்துக்கிறோம், எங்க சொசைட்டில மட்டும் நாங்க இப்படி இருந்துக்கிறோம் அப்படின்னு தொடங்குறது தான் அந்த ஊரே அப்படி மாறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஆரம்பத்திலே தவிர்த்துட்டா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சிஸ்டம் சரியா தப்பான்றது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க.